Hello everyone, Dr. Mohammad Imran Khan, Consultant Plastic and Reconstructive Surgeon, Atlas Hospital, Trichy. பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஸ்கோப் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜன் பொதுமக்களுக்கு எந்தெந்த துறைகளில் உதவியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாகவே பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா அழகுக்கான சர்ஜரி, அழகுபடுத்தக்கூடிய சர்ஜரி அப்படின்னு தான் பொதுமக்கள் யூஸ்வலாக நினச்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போது மூக்கை சரி பண்ணுற சர்ஜரியோ, இல்லை நெத்தியில் உள்ள சுருக்கத்தை சரி பண்ணுற சர்ஜரியோ, இல்லை புருவத்தை லிஃப்ட் பண்ணுற சர்ஜரியோ, இல்லை மார்பகங்களை பெருசாக்குற சர்ஜரியோ, ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னே நம்புகிறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு பரவலான ஒரு ஃபீல்டு. அதில் நிறைய சப்ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது தீப்பட்டவங்களுக்கு தோல் எரிஞ்சு போய் அந்த தோலை சரி செய்யக்கூடிய சர்ஜரியை பர்ன் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதுலேயும் பிளாஸ்டிக் சர்ஜனுடைய ரோல் இருக்குது. நீரிழிவு நோயினால் ஆறாத புண்கள் இருக்கும். அந்த ஆறாத புண்களை ஆரம்ப நிலையிலே சில சர்ஜரிஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியும். ஆஃப்லோடிங் சர்ஜரிஸ்னு சொல்லுவோம். அல்லது பெரிய டிஃபெக்டாக இருக்குது, தோல் குறைபாடு இருக்குது, ஆறாமல் இருக்குது அப்படின்னா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை டயபெட்டிக் ஃபுட் சர்ஜரின்னு பண்ணுவோம். ஸோ இதுவும் பிளாஸ்டிக் சர்ஜன் தான் பண்ணுறாங்க. மூணாவதாக ட்ராமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன். விபத்துனால் தோல் சேதம், சதை சேதமாகி சதை வலுண்டு போயிருந்து அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய சர்ஜரியும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் தான் வரும். குழந்தைங்கள் பிறக்கும் போதே பிறவியில் சில டிஃபெக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு உதடு வெட்டு, உதடு பிளவு, அன்னப்பிளவு. இதனால் குழந்தைங்களால் ப்ராப்பராக சக்கிள் பண்ண முடியாது, பால் குடிக்க முடியாது, பேச முடியாது, சாப்பிடும்போது மூக்கு வழியாக சாப்பிட்ற சாப்பாடு வந்துடும். ஸோ அவங்கள பேச வைக்கிறதுக்கும், சிரிக்க வைக்கிறதுக்கும், சாப்பிட வைக்கிறதுக்கும் சில கரெக்டிவ் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் சர்ஜரிஸ்னு சொல்லுவோம். அதுவும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் வரக்கூடிய ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி தான். இது இல்லாமல் விபத்து நடக்கும்போது ஆக்சிடெண்ட்ஸில் விரல் துண்டாக போயிடும், அல்லது எலும்பு, கையில் இருக்கக்கூடிய எலும்புகள் நொறுங்கி அல்லது தசை நார் பிஞ்சு போன மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்லேயும் ஹேண்ட் இன்ஜுரிஸில் ஹேண்ட் சர்ஜரி பண்ணி கையுடைய செயல்பாட்டை திரும்ப நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. இதுவுமே பிளாஸ்டிக் சர்ஜரியில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். முக்கியமான விஷயம், விரல் துண்டான போது கரெக்டான மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வித்தின் 12 ஹவர்ஸ் ஆர் 16 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த விரலை மைக்ரோ சர்ஜரி மூலியமாக இணைக்க முடியும். துண்டான விரலை மைக்ரோ சர்ஜரி மூலியமாக இணைக்க முடியும். இதுக்கு பேர் ரீப்ளான்டேஷன் சர்ஜரின்னு சொல்லுவோம். முடியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய திக்னஸில் தான் விரலுடைய இரத்தக்குழல் இருக்கும். அந்த இரத்தக்குழலை மேக்னிஃபிகேஷனில் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியில் இரத்தக்குழலோட நம்ம இணைச்சி அட்வான்ஸ் சர்ஜரி மூலயமா விரலை ஒட்ட வைக்க முடியும். அதனால் கையுடைய செயல்பாட்டையும் காப்பாற்ற முடியும். ஸோ இதுவுமே பிளாஸ்டிக் சர்ஜரி. கேன்சர் சர்ஜரிஸ் பொறுத்த வரைக்கும் வாயில் இருக்கக்கூடிய தசைகள், கேன்சரான பகுதிகள், எலும்புகள்லாம் எடுத்த பிறகு அங்கே இருக்கிற சதை குறைபாட்டை கவர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன் உதவியோட அந்த சதை குறைபாட்டை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாம். இதுக்கு பேர் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியஸ் இந்த ஸ்பெஷாலிட்டிஸில் சொன்னதில் எதுவுமே காஸ்மெட்டிக் சர்ஜரி உங்களுக்கு வந்திருக்காது. தோ காஸ்மெட்டிக் சர்ஜரி இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட், அதாவது இதுவுமே ஒரு பார்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரினாலும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் மருத்துவத்துறையில் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ பியாண்ட் பியூட்டி, அதாவது அழகை தாண்டி வாழ்வியலை மீட்டெடுக்கிறதுக்கும் மறுவாழ்வு அளிக்கிறதுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி டெஃபினெட்லி உதவியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக ட்ராமா பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது விபத்துகளில் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி நம்ம பார்ப்போம். விபத்துகள் நடக்கும்போது சில விபத்து சாதாரணதாக இருக்கும், வெறும் ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கும். சில விபத்துகளில் எலும்பும் உடைஞ்சிருக்கும், சதையும் பிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் லேசரேஷன்னு சொல்லுவோம். லேசரேஷன் அப்படின்னா ஒரு தோல் கிழிஞ்சிருக்கும் போது வெறும் தையல் போட்டு அதை சரி பண்ணிடலாம். எல்லா நேரங்களும் இந்த மாதிரி இருக்காது. சில நேரங்களில் தோல் வலுண்டு வந்திருக்கும் போது தையல்னால் அதை சரி பண்ண முடியாது. அப்போது நம்ம ஸ்கின் கிராஃப்டிங், அதாவது தோல் மாற்று அறுவை சிகிச்சை, ஒரு இடத்துலேருந்து தோல் எடுத்து இன்னொரு இடத்துல பொருத்தி அதை சரி செய்வோம். பல நேரங்களில் இது டெஃபினட்டிவ் சர்ஜரி, இதோட அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். பட் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா தோல் மட்டும் வலுண்டு வராமல் சதையும் தசையும் எல்லாம் வலுண்டு வந்திருக்கும். ஃப்ராக்சரான எலும்பு வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். இரத்த குழல், இரத்த நாளங்கள், நரம்பு,
தசை நார் இது எல்லாமே வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் போது அதில் தோல் மட்டும் வச்சா அது அந்த இடத்துல ஒட்டாது, இல்லை பொருந்தாது. அந்த நேரத்தில் சதையை நகற்றி வைக்கக்கூடிய ஃப்ளாப் சர்ஜரி வந்து நம்ம பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கிற தசைகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த தசைகளை எடுத்து ஃப்ளாப் சர்ஜரியை நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா சதை இன்னொரு இடத்துல இருந்து இரத்த குழலோட இரத்த ஓட்டத்தோடு எடுத்து இங்கே இருக்கிற இரத்த குழலில் இணைச்சி பண்ணுவோம். இதுக்கு பேர் ஃப்ரீ வாஸ்குலரைஸ்ட் டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். விபத்து நடந்த 12 மணி நேரத்துலையோ 24 மணி நேரத்துலையோ நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எக்ஸ்போஸ் ஆன எலும்பை வந்து நம்ம கவர் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா புண்ணு ஆறுறது வேகமாக ஆறும். மேலும் அவங்களுடைய செயல்பாடு ஃபங்க்ஷன் வந்துட்டு ப்ரிசர்வ் ஆகும். அண்ட் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகி பேஷண்ட் வந்துட்டு சொசைட்டிக்கு நார்மலுக்கு திரும்பிடுவாங்க. ஸோ இதன் மூலியமாக நம்ம அவங்களுடைய அன்றாட வாழ்வியலை வந்துட்டு காப்பாற்ற முடியும். இன்னும் பிளாஸ்டிக் சர்ஜரியுடைய மற்ற துறைகள், அதில் நடக்கக்கூடிய பல்வேறு அட்வான்ஸ் விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.